Hare Krishna. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskritya Naram Chaivam Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamudhirayet Nashtaprayeshu Abhadreshu Nityam Bhagavata Sevaya Bhagavati Uttama Shloke Bhaktir Bhavati Naistiki. Hare Krishna. So எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மெனி ஐட்டம்ஸ் எல்லாம் பகவானுக்கு கொடுத்துருக்கீங்க செஞ்சு. ஸோ ஜென்ரலி பார்த்தோம்னா நியூ இயர் பொதுவாக நிறைய பேர் நியூ இயர் அப்படின்னாலே பல பேர் ரிசல்யூஷனில் எடுப்பாங்க. ரிசல்யூஷன் அப்படின்னா உறுதிமொழி. நிறைய பேர் இந்த உறுதிமொழி மாதிரி எடுப்பாங்க. இன்ஃபேக்ட் அது எடுக்கணும். ஈவன் நாம் மட்டும்தான் பல கோடி யுகங்களாகவே நிறைய பேர் இந்த உறுதிமொழி எடுப்பாங்க. இது புதுசெல்லாம் கிடையாது. இது சாஸ்திரத்தில் இருக்குது. உறுதிமொழி எடுக்கணும் சாஸ்திரத்தில் இருக்க, பகவத்கீதையில் இருக்குது. இன்றைக்கி அந்த உறுதிமொழி ஸ்லோக்கா தான் பார்க்க போகிறோம். இவன் அர்ஜுனர் அந்த மாதிரி எடுக்க போகிறார். ஸோ அந்த ஸ்லோக்கா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ஸ்லோக்கா 18வது அத்தியாயத்தில் 73rd ஸ்லோக்கா, 73வது ஸ்லோகம், 18-73. ஸோ திருப்பி சொல்லுங்கள். அர்ஜுன உவாச்ச நஷ்டமோஹா ஸ்மிருதிர்லப்தா த்வத் பிரசாதான்மயாச்யுதா ஸ்திதோஸ்மி கத சந்தேஹா கரிஷ்யே வசனம் தவ. அர்ஜுன உவாச்ச நஷ்டமோஹா ஸ்மிருதிர்லப்தா த்வத் பிரசாதான்மயாச்யுதா ஸ்திதோஸ்மி கத சந்தேஹா கரிஷ்யே வசனம் தவ. அர்ஜுன உவாச்ச நஷ்டமோஹா ஸ்மிருதிர்லப்தா த்வத் பிரசாதான்மயாச்யுதா ஸ்திதோஸ்மி கத சந்தேஹா கரிஷ்யே வசனம் தவ. அர்ஜுன உவாச்ச நஷ்டமோஹோ ஸ்மிருதிர்லப்தா த்வத் பிரசாதான்மயாச்யுதா ஸ்திதோ அஸ்மி கத சந்தேஹா கரிஷ்யே வசனம் தவ. அர்ஜுன உவாச்ச நஷ்டமோஹா ஸ்மிருதிர்லப்தா த்வத் பிரசாதான்மயாச்யுதா
स्थितोऽस्मि सदसन्देह करिष्ये वचनं तव अर्जुन उवाच नष्टमोहस्मृतिर्लब्धा त्वत्प्रसादान्मयाच्युत स्थितोऽस्मि गतसन्देह करिष्ये वचनं तव अर्जुन उवाच नष्टमोहस्मृतिर्लब्धा त्वत्प्रसादान्मयाच्युत स्थितोऽस्मि गतसन्देह கரிஷே வசனம் தவ. மொழிபெயர்ப்பும் பொருளையும் வழங்கிய தெய்வ திரு ஆச்சாரியர் அபேசன் அரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி திருவாக்கி. அர்ஜுனன் வாச, அர்ஜுனன் கூறினான், நஷ்ட நீங்கியது, மோக மயக்கம், ஸ்மிருதி நினைவு, லப்தா மீண்டும் அடையப்பட்டது, தத் பிரசாதாத் தங்களது கருணையால், மயா என்னால், அச்சுத என்றும் வீழ்ச்சியுறாத கிருஷ்ணரே, ஸ்தித நிலை பெற்றுள்ளேன், அஸ்மி நான், கத நீங்கி, சந்தேக எல்லா ஐயங்களும், கரீச்சே நிறைவேற்றுவேன், வசனம் கட்டளையை, தவ தங்களது. மொழிபெயர்ப்பு. அர்ஜுனன் கூறினான், எனதன்பு கிருஷ்ணரே, வீழ்ச்சியடையாதவரே, எனது மயக்கம் தற்போது நீங்கிவிட்டது. தங்களது கருணையால் நான் எனது நினைவை மீண்டும் பெற்றுவிட்டேன். எல்லா சந்தேகங்களிலிருந்தும் விடுபட்டு நான் தற்பொழுது உறுதியுடன் உள்ளேன். தங்களது உபதேசங்களின்படி செயல்பட தயாராக உள்ளேன். பொருளுரை. பரமபுருஷரின் ஆணைக்கேற்ப செயல்படுவதே உயிர்வாளிகளின் உண்மையான நிலை என்பது அர்ஜுனனால் தற்போது காட்டப்படுகிறது. அவன் சுய ஒழுக்கத்துடன், அதாவது அவனது உண்மையான நிலையில் செயல்பட வேண்டியவன். ஜீவாத்மாவின் ஸ்வரூபம் முழுமுதற் கடவுளின் நித்திய தொண்டன் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூறியுள்ளார். இந்த உண்மையை மறந்த உயிர்வாளி ஜட இயற்கையில் கட்டுண்டவன் ஆகிறான். ஆனால் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டு செய்வதன் மூலம் அவன் மீண்டும் இறைவனது முக்தி பெற்ற தொண்டனாகின்றான். உயிர்வாளிகளின் ஸ்வரூபம் தொண்டு புரிவதாகும். அவன் பரமபுருஷருக்கு தொண்டு செய்தாக வேண்டும், இல்லையேல் மாயைக்கு தொண்டு செய்தாக வேண்டும். அவன் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டாற்றினால் தனது இயற்கையான நிலையில் இருக்கின்றான். ஆனால் மாயைக்கு தொண்டாற்ற விரும்பினால் நிச்சயமாக சிறைப்படுவான். மயக்கத்தின் காரணமாக உயிர்வாளி இந்த ஜட உலகில் தொண்டு செய்து கொண்டுள்ளான். தனது காமத்தினாலும் ஆசைகளாலும் அவன் பந்தப்பட்டுள்ள போதிலும் தன்னை உலகின் எஜமானனாக எண்ணிக்கொண்டுள்ளான். இதுவே மயக்கம் எனப்படும். முக்தி வரும்போது அவனது மயக்கம் முடிவுற்று முழுமுதற் கடவுளிடம் மனமுவந்து சரணடைகின்றான். அவரது விருப்பத்திற்கேற்ப செயல்படுகின்றான். உயிர்வாளியை பிணைத்து வைப்பதற்கான மாயையின் இறுதி வலை, அதாவது மாயையின் இறுதி மயக்கம், உயிர்வாளியே கடவுள் என்னும் கருத்தை முன்னுரைப்பதுதான். மாயையினால் உரைக்கப்படும் இக்கருத்தினால் மயங்கும் உயிர்வாளி தன்னை இனிமேல் கட்டுண்ட ஆத்மாவாக கருதுவது இல்லை, கடவுளாக கருதுகிறான். ஆனால் அவன் கடவுளாக இருந்திருந்தால் அவனிடம் சந்தேகங்கள் எப்படி இருந்திருக்க முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு அவன் அறிவற்றவனாக உள்ளான். இக்கேள்வியினை அவன் கருத்தில் கொள்வதில்லை. எனவே மயக்கத்தின் இறுதி வலை இதுவே. மயக்க சக்தியிலிருந்து விடுதலை பெறுவது என்றால் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை புரிந்து கொண்டு அவரது ஆணைக்கு ஏற்ப நடப்பதற்கு ஒப்புக்கொள்வதே ஆகும். மோக என்னும் சொல் இப்பதத்தில் மிகவும் முக்கியமானதாகும். மோக என்பது ஞானத்திற்கு எதிரானதை குறிக்கும். ஒவ்வொரு உயிர்வாளியும் பகவானது நித்திய சேவகன் என்பதை புரிந்து கொள்வதே உண்மையான ஞானமாகும். ஆனால் தன்னை அவ்வாறு நினைக்காமல் நான் சேவகன் அல்ல, ஜட உலகின் எஜமானன் என்று உயிர்வாளி நினைக்கின்றான். ஏனெனில் அவன் ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புகின்றான். இதுவே மயக்கம். பகவானின் கருணையினால் அல்லது தூய பக்தரின் கருணையினால் மட்டுமே இந்த மயக்கத்தை விட்டு வெளியேற முடியும். அந்த மயக்கம் நீங்கியவுடன் அவன் கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதற்கு ஒப்புக்கொள்கிறான். கிருஷ்ண உணர்வு என்றால் கிருஷ்ணருடைய கட்டளைக்கு ஏற்ப செயல்படுவது ஆகும். ஜடம் என்னும் புறச்சக்தியால் மயக்கமுற்றுள்ள கட்டுண்ட ஆத்மா பூரண அறிவுடையவரும் எல்லாவற்றின் உரிமையாளருமான முழுமுதற் கடவுளே எஜமானர் என்பதை அறிவது இல்லை.
தான் விரும்பும் எதையும் அவரால் தனது பக்தர்களுக்கு அளிக்க முடியும். அவர் எல்லாருக்கும் நண்பர். இருப்பினும் பக்தர்களிடம் சிறப்பான நாட்டம் உடையவர். எல்லா உயிர்வாளிகளையும் இந்த ஜட இயற்கையையும் கட்டுப்படுத்துபவர் அவரே. முடிவற்ற காலத்தை கட்டுப்படுத்துபவரும் அவரே. அவர் எல்லா ஐஸ்வர்யங்களையும் சக்திகளையும் பூரணமாக பெற்றுள்ளார். அந்த பரமபுருஷ பகவான் தனது பக்தனுக்கு தன்னையே கொடுக்க முடியும். அவரை அறியாதவன் மாயையின் மயக்கத்தில் உள்ளான். அவன் பக்தனாக ஆவது இல்லை, மாறாக மாயையின் சேவகனாக ஆகின்றான். பரமபுருஷ பகவானிடமிருந்து பகவத்கீதையை கேட்ட அர்ஜுனனோ எல்லா மயக்கத்திலிருந்தும் விடுபட்டு விட்டான். கிருஷ்ணர் தனது நண்பர் மட்டுமல்ல, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளும் கூட என்று அவன் புரிந்து கொள்ள முடிந்தது. கிருஷ்ணரை உள்ளபடி அறிந்து கொண்டான். எனவே பகவத்கீதையை கற்பது என்றால் கிருஷ்ணரை உள்ளபடி புரிந்து கொள்வது ஆகும். பூரண அறிவுடன் இருக்கும்போது ஒருவன் இயற்கையாகவே கிருஷ்ணரிடம் சரணடைகின்றான். தேவையற்ற மக்கள் தொகையின் உயர்வை குறைப்பது என்னும் கிருஷ்ணருடைய திட்டத்தை அர்ஜுனன் புரிந்து கொண்ட உடனேயே அவன் கிருஷ்ணரின் விருப்பத்திற்கு ஏற்ப போரிட ஒப்புக்கொண்டான். அவன் மீண்டும் தனது ஆயுதங்களான வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டான். பரமபுருஷ பகவானின் கட்டளையின் கீழ் போரிடுவதற்காக. ஓம் தத்சத். ओम अज्ञानातिमिरन्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगणललिता श्रीविशाखावितांश। हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकाकान्त राधाकान्त नमस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वतदेवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। ஸோ இன்றைக்கி பார்க்குற ஸ்லோகா இந்த 18-73 அர்ஜுனர் பேசக்கூடிய லாஸ்ட் ஸ்லோகா இது. மேபி நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, மகாபாரதத்தில் இந்த குருக்ஷேத்திர யுத்தம், அந்த யுத்தத்துக்கு முன்னாடி தான் கிருஷ்ணா பகவத்கீதை பேசுகிறார். மேபி உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி தெரியும். அர்ஜுனா சண்டை போட மாட்டேன்னு சொல்லுவார். அவர் சண்டை போட மாட்டேன், அதுக்கு நிறைய காரணங்கள் கொடுக்குறார். நிறைய காரணங்கள், இது காரணம் இருக்குது, அதனால் நான் சண்டை போடல. ஸோ அப்போ கிருஷ்ணா அர்ஜுனா என்னென்ன காரணங்கள் சொல்கிறாரோ அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வருவார். அவர் எடுக்கக்கூடிய காரணங்கள், நிறைய காரணங்கள் சொல்கிறார். இன்ஃபேக்ட் அந்த காரணங்கள் தப்புன்னு ஒன் சென்ஸ் சொல்ல முடியாது, பர்ஃபெக்ட். ஆனால் அர்ஜுனர் இருக்கிற டெசிஷன் தான் தப்பாக இருக்கும். சண்டை போடலன்னு சொல்கிறார். அந்த டெசிஷன் தப்புன்னு சொல்லி கிருஷ்ணா பல இடத்துல ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வருவார். ஸோ அதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அர்ஜுனா இந்த ஸ்லோகா பேசுகிறார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வார்த்தை ஸ்திதோ அஸ்மி கத சந்தேகா அப்படிங்கிறார். எனக்கு நீ சந்தேகம் இல்லை லைஃப்பில் அப்படிங்கிறார். அது வெரி இம்பார்ட்டண்ட். இது உண்மை என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே பல சந்தேகங்கள் உள்ளே இருக்கும். பல சந்தேகம் இருக்கும், 1-2 கிடையாது, மேபி thousands இருக்கும், லேக்ஸில் கூட இருக்கும்.
சந்தேகம் இந்த சென்ஸ், உதாரணத்துக்கு நம்ம குழந்தைங்களை என்ன பண்ணும், நம்ம நிறையா சம்பாதிச்சு வைக்கணும், இல்லைன்னா அவங்க என்ன ஆவாங்க, நல்லா படிக்கலையே அவன் என்ன ஆவான், நல்லா படிக்க மாட்டேங்கிறான், லைஃப் எப்படி இருக்கும், இது மாதிரி பலவிதமான சந்தேகங்கள் இருக்குது நம்ம எல்லாருக்கும் இருக்கும். அண்ட் ஆக்சுவலி லைஃப்பில் சந்தேகம் இருக்கக்கூடாதுங்கிறான். சந்தேகமே இருக்கக்கூடாதாம்மா. சந்தேகமே இருக்கக்கூடாதுன்னா இந்த சாஸ்திர ஞானம் இருந்தால் மட்டும்தான் சந்தேகம் இருக்காது லைஃப்பில். இல்லைன்னா நிறைய சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மேலே சந்தேகம் இருக்கும், பகவான் மேலேயும் சந்தேகம் வந்துடும். இதெல்லாம் வரும். சம்டைம்ஸ் சில பேர் பேசும் பொழுது இன்னும் கடவுளுக்கு கண் இல்லையா அப்படிங்கன்னு பேசுவாங்க. அதெல்லாம் தப்பு. அவரெல்லாம் பர்ஃபெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கார். பகவான் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் பண்ணுவார். நமக்கு தான் அவர் மேலே சந்தேகம் வருது. ஸோ பகவான் மேலே சந்தேகம் வரும் பொழுது அவர் பேசின பகவத்கீதையாகட்டும், அவர் கொடுத்த சாஸ்திரத்து மேலேயும் சந்தேகம் வரும் மக்களுக்கு. அண்ட் கிருஷ்ணா ஒரு வார்னிங் கொடுக்குறார் பகவத்கீதையில். அந்த மாதிரி சந்தேகம் வந்தால் லைஃப் முடிஞ்சுன்னு அர்ஜுனாங்கிறார். சம்சயாத்மா வினஷதிங்கிறார் கிருஷ்ணா. 4th chapterல வரும். சம்சயாத்மா, சம்சயனா டவுட். டவுட் வந்து அர்ஜுனா ப்ராப்ளம், லைஃபே போயிடும் அர்ஜுனாங்கிறார். ஸோ ஜென்ரல் லைஃப்பில் டவுட்ஸ் வரக்கூடாது. ஆனால் டவுட்ஸ் வரக்கூடாதுன்னா பர்ஃபெக்ட் நாலேஜ் வாங்கணும். சும்மா அறிவெல்லாம் கிடையாது. பர்ஃபெக்ட் நாலேஜ் வந்து பர்ஃபெக்ட் பர்சன் தான் கொடுக்க முடியும். பர்ஃபெக்ட் நாலேஜ்னா பர்ஃபெக்ட் பர்சன். பர்ஃபெக்ட் பர்சன் என்ன? கிருஷ்ணா. கிருஷ்ணா பர்ஃபெக்ட் பர்சன். நாமெல்லாம் இம்பர்ஃபெக்ட். ஆக்சுவலாக நம்ம இம்பர்ஃபெக்ட். அதனால நம்ம நிறையா சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தினால பலவிதமான பிரச்சனைகள் நம்ம லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய சந்தேகம் இருக்குது. ஏன் சந்தேகங்கள் வருதுன்னா புத்தி கெட்டு போயிடுச்சு, மனசும் கெட்டு போயிருக்கு, எல்லாமே கெட்டு போயிடுச்சு நமக்கு. அப்போ நிறைய சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த பகவத்கீதாங்கிற அறிவு இருந்தால் தான் சந்தேகம் இருக்காது. இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனர் சொல்கிறார், நஷ்ட மோகா அப்படிங்கிறார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் வேர்ட். மோகானா இல்லூஷன், மாயா, மாயான்னு சொல்லுவாங்க. ஆனால் மாயாங்கிற வார்த்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஈஸி கிடையாது. நாம் சொல்லுவோம் இது மாயை மாயம். மாயா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். காரணம் அது கிருஷ்ணரோட சக்தி. அது மம மாயா துரத்தியாயாங்கிறார் கிருஷ்ணா. என்னோட மாயை ஜெயிக்க முடியாது அர்ஜுனா. ஸோ மாயா சக்தி அந்த மாயா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப கடினம். ஆனால் புரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக அது கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம், மேபி தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். என்னோட ப்ராப்பர்ட்டி, என்னோட சொத்து என்னை காப்பாற்றுங்கிறதே பெரிய மாயா. அதெல்லாம் ஒன்றும் காப்பாற்றாது, அது ஒரு பெரிய இல்லூஷன் தான். நான் நினச்சிக்கிறேன் என்னோடய சொத்து நல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக என்னை காப்பாற்றும். அதெல்லாம் ஒன்றும் காப்பாற்றாது. என்னை கல்யாணம் பண்ணவங்களும் என்னை ஒன்றும் காப்பாற்ற போகிறதில்ல, அது ஒன்றும் நடக்காது. பேரண்ட்ஸும் காப்பாற்ற முடியாது, என்னோட குழந்தையும் என்னை காப்பாற்ற முடியாது, இவங்க யாருமே என்னை காப்பாற்ற முடியாது. ஆனால் ஈவன் தென் இன்றைக்கி நம்ம நினச்சிட்ருப்போம் இவங்க காப்பாற்றுவாங்க, நம்ம கூட இருக்காங்க, பயம் என்ன இருக்குது. இதே ஒரு பெரிய மாயா. ஆனால் அது மாயன்னு புரியாது, அது நமக்கு புரியாது, டிஃபிகல்ட். ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறாரு புரிஞ்சுக்க முடியாது அர்ஜுனாங்கிறார். மாமேவ பிரபத்தியந்தே மாயாமேதம் தரந்திதே. என்கிட்ட சரணாதி பண்ணால் புரிஞ்சுக்குவேன். ஸோ இந்த மாயாங்கிறது புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். எங்கள் அர்ஜுனர் சொல்கிற எங்கள் மாயை போயிடுச்சு, இப்போ எனக்கு இல்லை, எனக்கு அது கிளியராக இருக்குது அப்படிங்கிறார் அர்ஜுனர். சொல்கிறார் வெளி வந்துட்டேன். ஆனால் அர்ஜுனர் ரொம்ப அழகாக சொல்கிறார், த்வத்பிரசாதாத் மயாச்சுதா. கிருஷ்ணா உங்கள் கருணையினால தான் இதில் வெளி வரேன். நான் இந்த மயக்கத்துலேருந்து வெளி வரணுன்னா பகவான் அனுகிரகம் வேணும், இல்லைன்னெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, டிஃபிகல்ட். பகவத்கீதை படிக்கலை, இது கடைப்பிடிக்கலினாலே வெளி வர முடியாது. ஆனால் முன்னாடி சொன்னபடி
இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஒரு கால்குலேஷன் இருக்கும், இது படிக்கணும், இந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கு போகணும், இந்த மாதிரி வேலைக்கு போகணும், இந்த மாதிரி மேரேஜ் பண்ணணும், சொசைட்டியில் இந்த ஸ்டேட்டஸ் இருக்கணும், இதுதான் லைஃபு அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பிக் 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 மாயா. அதெல்லாம் எதுவும் உண்மை கிடையாது, அப்படியெல்லாம் எதுவும் கிடைக்காது. ஸோ இங்கே அர்ஜுனர் அக்னாலஜ் பண்ணுறார். அக்னாலஜ்னா என்ன, ஒத்துக்கிறார். உங்கள் கருணையில் தான் இது எனக்கு கிடைக்குதுன்னு அர்ஜுனர் அக்னாலஜ் பண்ணுறார், ஒத்துக்கிறார். துவத் பிரசாதாத் மயாச்சுதா. பகவான் அனுகிரகத்தை தான் உண்மை என்னன்னு தெரியும், நமக்கு எல்லாம் தெரியாது. கிருஷ்ணா வந்து ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், இந்த அறிவு கிடைச்சதுன்னா எப்படி ஒரு டே டைம்னா பகலில் வந்து சூரிய வெளிச்சம் இருக்கும், எல்லாமே நம்ம கண்ணுக்கு கரெக்டாக அதது மாதிரி தெரியும். உதாரணத்துக்கு இப்போ வெளிச்சம் இருக்கனால இது பார்த்திங்கன்னா வயர் மாதிரி தெரியுது. இருட்டில் இது தொட்டன்னு வைங்க, பெருசாக இருந்த பாம்பு மாதிரி நினச்சிக்குவோம். இருட்டில் இது பாம்புன்னு நினைப்பேன், வெளிச்சத்தில் இது கரெக்டாக அது மாதிரி தெரியும். கிருஷ்ணர் சொல்கிறார், எப்படி அந்த சன்லைட்டில் வந்து இந்த டே லைட்டில் எல்லாம் கிளியராக இருக்கிற மாதிரி எல்லாமே புரியும் அப்படிங்கிறார். ஒருத்தர் பகவத்கீதா படித்தா மட்டும்தான் உண்மை புரியும். பகவத்கீதா படிக்கலைன்னா உண்மையெல்லாம் தெரியாது அவங்களுக்கு உண்மையாக தெரியாது, வாய்ப்பே இல்லை. அவங்க பொய்யான விஷயங்கள் நினச்சிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க, எல்லாமே பொய்யிலே வாழ்வாங்க, அவங்களுக்கு தெரியாது. சந்தோஷம் கூட அவங்களுக்கு தெரியாது. உலகத்தில் எல்லாமே பொய்யான சந்தோஷம்தான் சந்தோஷம் நினச்சிக்குவாங்க, உண்மையான சந்தோஷம் தெரியாது அவங்களுக்கு. ஸோ சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையான சந்தோஷங்கிறது எண்டு கிடையாது, முடிவு கிடையாது, முடிவே இருக்காதான். சந்தோஷம்னா அதை பெருசாயிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. கிருஷ்ணர் சொல்கிறார், துக்கயோன ஏவத்தே ஆதி அந்தவந்தஹா. ஆதி அந்தவந்தஹானா இங்கே இருக்கிற சந்தோஷமுக்கு ஸ்டார்டிங் இருக்குது, எண்டிங் இருக்குது. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், நான் கொடுக்க போகிறது எண்டெல்லாம் கிடையாது, இருந்துக்கிட்டே இருக்கும். இது பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாருன்னா உண்மை, அது இதெல்லாம் பொய் கிடையாது. ஸோ அப்போ இந்த உண்மை தெரிஞ்சுக்கணுன்னா பகவானோட அனுகிரகத்தில் தான் புரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த பகவான் அனுகிரகம் வேணும்னா அவர் கொடுத்த அந்த சாஸ்திரம் நான் படிக்கணும். ஸோ இங்கே அர்ஜுனர் சொல்கிறார், உங்கள் அனுகிரகத்தில் இப்போ எனக்கு சந்தேகமே கிடையாது, நோ டவுட். கடைசியில் தான் அவரோட ரிசல்யூஷன், அந்த உறுதிமொழின்னு சொல்கிறோம் இல்லையா, கரிஷ்யே வச்சனம் தவா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் செய்கிறேன். இதுதான் அர்ஜுனர் எடுக்கக்கூடிய உறுதிமொழி. இந்த உலகத்தில் நிறைய பேர் உறுதிமொழி எடுப்பாங்க, நியூ இயர் அன்னைக்கு எடுப்பாங்க, 2வது நாளே அது க்ளோஸ் ஆகிரும். இன்னும் 2nd டே 3rd டே கூட ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் நாம் அர்ஜுனர் எடுக்கிற மாதிரி தான் நாம்ளும் எடுக்கணும். ஸோ அதே கிருஷ்ணா வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து ரொம்ப சிம்பிளான உறுதிமொழி தான் கொடுக்குறார், ரொம்ப டஃப்பாலாம் கொடுக்கல, ஜஸ்ட் நாமா சொல்லுங்கிறார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணர் சொல்ல ஜஸ்ட் சிம்பிள் சாண்ட் பண்ணு. ஏன்னா இது கலியுகா. இந்த கலியுகத்தில் உண்மை என்னென்னா, சாண்டிங் தவிர வேறு எந்த காரியம் நம்மளால் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். எந்த காரியம் பண்ண முடியாது. அது நாங்கள் பண்ணவே முடியாதுன்னா பண்ண முடியாது. நல்லா உட்காந்து யோசிச்சா தான் புரியும். நமக்கு எத்தனையோ டியூட்டிஸ் இருக்கும், நம்ம எல்லாருக்கும். சாண்டிங் தவிர வேறு எந்த டியூட்டியும் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. அது நம்ம சாஸ்திரம் படித்தா தான் ஓரளவுக்கு புரியும். உதாரணத்துக்கு ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப், எத்தனையோ டியூட்டிஸ் இருக்கும். ஆனால் இந்த கலியுகத்தில் அந்தந்த டியூட்டி பர்ஃபெக்டாக பண்ண முடியாது, ரியலி இம்பாசிபிள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது வந்து புராணத்துலலாம் சொல்லியிருக்காங்க. ஹஸ்பண்ட் அப்படின்னா ஒய்ஃபுக்கு வந்து ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்பாங்க. இன்றைக்கி எல்லாரும் ஆளுங்க வாங்கி கொடுக்க முடியாது, தட்ஸ் இம்பாசிபிள். ஆர்னமெண்ட்டுன்னா ஆபரணங்கள், ஏன்னா அவங்களுக்கு வேணுங்கிற நகையெல்லாம் இன்றைக்கெல்லாம் எல்லா ஹஸ்பண்டெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, இட்ஸ் டிஃபிகல்ட். அந்த மாதிரி நிறையா இருக்குது, ஹஸ்பண்டோட டியூட்டிஸ் நிறையா இருக்குது, தட்ஸ் இம்பாசிபிள், அவங்களால பண்ண முடியாது. ஒரு பெண் ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் நிறையா டியூட்டிஸ் அவங்களும் பண்ணணும். அவர் தூங்காமல் தூங்கக்கூடாது, தட்ஸ் இம்பாசிபிள். அவர் சாப்பிடாமல் சாப்பிடக்கூடாது, தட்ஸ் இம்பாசிபிள்.
இது மாதிரி நிறையா, நான் ஜஸ்ட் 1-2 தான் சொல்கிறேன். படித்து பார்த்தோம்னா நம்ம எந்த ஒர்க்குமே ஒழுங்காக பண்ண முடியாது எக்ஸப்ட் சாண்டிங். இந்த ஹரே கிருஷ்ணா மட்டும்தான் ஒழுங்காக சொல்ல முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஈவன் சர்விங் பேரண்ட்ஸ், பெட்ரோலை பார்த்துக்கிறது, பெரியவங்க குழந்தைங்க பார்த்துக்கிறது, எல்லாமே இட் டேக்ஸ் அன் ஆஃப் பீட். இது ரொம்ப கடினமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம செய்யணும்னு நினச்சா கூட செய்ய முடியாது, எதுவுமே ஒழுங்காக பண்ண முடியாது. இது வந்து சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், கலிதோஷே நிதே ராஜன், கலியுகம் புறம் தோஷம்தான். ஒருவேளை நான் செய்யணும்னு நினச்சா கூட செய்ய முடியாது. மேபி எல்லாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம நல்லது செய்யணும்னு நினைப்போம், செய்ய முடியாது. ஸோ சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், இது தோஷங்கள் நிறையா இருக்கும். இப்போ என்னதான் வேணா கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்யா, கிருஷ்ண கீர்த்தனா பண்ணிக்கோ, வேறு வழி இல்லை. அவர் சொல்கிறார், அதுதான் உன்னை தப்பிக்க வைக்கும். ஸோ இந்த கலியுகத்தில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரிசல்யூஷன், இந்த உறுதிமொழிங்கிறது இந்த நாம சங்கீர்த்தனம் தான், வேறு வழி கிடையாது, வேறு எதுவும் பண்ண முடியாது. இது உண்மை. அந்த நாமாவும் பகவான் ஒன்று தான், நோ டவுட். இது வந்து அர்ஜுனர் சொல்லக்கூடிய ஸ்லோகம். இந்த இப்போ நம்ம பார்க்குறது, அவர் சொல்கிறார், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேங்கிறார். ஆனால் அது செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு கூட பகவத்கீதையில் அதுவும் பேசப்பட்டிருக்கு. அர்ஜுனன் முடிவு எடுத்துட்டார், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நாங்கள் செய்கிறோம் கிருஷ்ணா. ஸோ அந்த முடிவு எடுத்ததுனால சஞ்சயன் நெக்ஸ்ட்டு பேச போகிறார். இந்த முடிவு எடுத்ததுனால இனி என்ன நடக்க போகுது, அவருக்கு என்ன நடக்கும், அதுவும் சஞ்சயன் பேசுகிறார். சஞ்சயன் ரொம்ப ஹை கிளாஸ் பர்சனாலிட்டி. அவர் வியாசரோட ஷீடன், அவரோட டிசைப்பிள், ஷீடர். ஸோ அவர் சொல்கிறார், அர்ஜுனர் இந்த முடிவு எடுத்துட்டார். இப்போ அர்ஜுன் அந்த முடிவு எடுத்ததுனால கிருஷ்ணர் அங்கே இருக்கார். ஸோ கிருஷ்ணரும் அர்ஜுனர் எங்கே இருக்காங்களோ, தட் மீன்ஸ் கிருஷ்ணா ஒரு பக்தன் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே 4 விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே தீருங்கிறார் சஞ்சயன் சொல்கிறார். இது இவர் எடுத்த முடிவு ஆர்டினரி முடிவு இல்லை. இது நாமளும் லைஃப்பில் அந்த முடிவு எடுத்தால் அர்ஜுனருக்கு என்ன நடந்ததோ நமக்கும் நடக்கும். ஸோ பியூட்டிஃபுல். அது லாஸ்ட் ஸ்லோகம் அவர் படிக்கிறீங்களா? யோகிகளின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, உன்னத வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம். ஸோ ஆக்சுவலி நம்ம உலகத்தில் எல்லோரும் இந்த 4 வேணும்பாங்க. லைஃப்பில் வெற்றி வேணும், என்னென்ன வருது தமிழ்னா செல்வம். செல்வம், எவ்ரிபடி எல்லாருக்கும் செல்வம்னா பிடிக்கும். நியாயம் இருக்கணும், எல்லோரும் எதிர்பார்க்குறோம். இது எல்லாமே நம்ம எதிர்பார்க்குறோம், இல்லைன்னு கிடையாது. நிறைய பேர் கோயிலுக்கு போய் இதெல்லாம் கேட்பாங்க. சஞ்சயன் சொல்கிறார், அர்ஜுனன் இந்த டெசிஷன் எடுத்துட்டார்ல, இனி இது நடக்கும்ட்டார். அப்போ நம்ம லைஃப்பில் இந்த செல்வம்னா மணி மட்டும் திங்க் பண்ண வேணாம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் மணி. ஸ்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீனா லக்ஷ்மி குறிக்கிறது. லக்ஷ்மின்னா பல லக்ஷ்மி இருக்காங்க. ஆனால் பல லக்ஷ்மி, தைரியலக்ஷ்மிம்பாங்க, விஜயலக்ஷ்மிம்பாங்க, தனலக்ஷ்மிம்பாங்க, சந்தானலக்ஷ்மி, பல லக்ஷ்மி இருக்காங்க. எல்லாமே வந்துடுவாங்க, நாட் ஜஸ்ட் ஒன். இது வந்து பிரம்மா சொல்கிறார், லக்ஷ்மி சஹஸ்ர சத சம்பிரம செவ்யமானம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமஹம் பஜாமி. கோடிக்கணக்கான லக்ஷ்மி வந்து கிருஷ்ணருக்காக வெயிட் பண்ணுறாங்களாம், பிரம்மா சொல்கிறார். அப்போது ஒருத்தர் பகவான் நாமா சொல்கிறாங்கனாலே பகவான் வருவாராங்க. இது உண்மை, பொய் கிடையாது. அப்போ பகவான் இருக்கார், பக்தர் இருக்காருன்னா சஞ்சயன் சொல்ல 4மே வரும். தத்ரா ஸ்ரீ விஜயா பூதிர் துருவா நீதிர் மத்திர் மாமா. அங்கே நியாயம் இருக்கும், அங்கே ஸ்ட்ரென்த் இருக்கும், விக்டரி இருக்கும், செல்வம் இருக்கும், எல்லாமே வந்துடுவாங்க. ஸோ அர்ஜுன் எப்படி இன்டெலிஜென்ட் அந்த டெசிஷன் எடுக்கிறாரோ, நாமளும் அந்த மாதிரி தான் டெசிஷன் எடுக்கணும். த ரியல் ரிசல்யூஷன் இது தான். இது வந்து லைஃப் லாங் ஒருத்தர் பண்ணார்னு வைங்க, உண்மை அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க ஆல் த டைம்ஸ். இது என்னோடய வார்த்தை இல்லை, கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார். இது மட்டும் இல்லாமல் ஈவன் இன்னொரு இந்த நாரதர் வந்து வியாசருக்கும் சொல்கிறார். அது பாகவத்தில் வருது. நாரதர் சொல்கிறார் வியாசர்கிட்ட, மெட்டீரியல் திங்ஸ்,
பௌதீகமான நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள், துக்கம், இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்கிறார். நாரதர் சொல்கிறார், இது வந்து திங்க் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வரும். எனக்கு என்னென்னலாம் சந்தோஷம் வரணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக வரும். எப்படி நான் துக்கத்தை தேடாமல் கிடைக்குதோ சந்தோஷம் தேடாமே கிடைக்கும். இதெல்லாம் உண்மை, பொய் கிடையாது, நோ டவுட். அதுப்போ நாரதர் சொல்கிறார், ஆனால் பகவான் அனுகிரகம் ஒன்றுங்கிறது நான் தான் தேடி போகணும் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், அது நீங்கள் தான் தேடி போகணும், தானாலாம் வராது, அதை நான் ஒர்க் பண்ணி ஆகணும். அது நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணால் தான் கிடைக்கும். ஆனால் அந்த ஒர்க்கிங் இஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட்டு எங்கே இருக்குமோ அவங்கவுங்க வீட்டில் உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா சொன்னாலே ஓகே. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது நாரதர் சொல்கிற, இது மட்டும் நீ ட்ரை பண்ணணும், மற்றதெல்லாம் கிடச்சிருங்கிறார். ஒருத்தருக்கும் இவ்வளோ பணம் கிடைக்கணும், இவ்வளோ பணம் லூஸ் பண்ணணும். ஒருத்தருக்கு ஆரோக்கியம், தென் வியாதி, மானம், அவமானம், இதெல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் அதிகம் பண்ண முடியாது, கம்மி பண்ண முடியாது. இது நாரதர் சொல்கிறார், அது ஃபிக்ஸடு. ஆனால் பகவான் வேணும்னா நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும், அவங்கவுங்க ஒர்க் பண்ணணும். அவங்கவுங்க நல்லா இருக்குன்னா பகவத்கீதை படிக்கணும். பகவத்கீதை படிக்காமல் எல்லாமே எனக்கு ஃபண்டாஸ்டிக்காக போகணும்னு அப்படியெல்லாம் ஒன்றும் போகாது, இம்பாசிபிள். அது இம்பாசிபிள்னு கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்கிறார். கிருஷ்ணரே எது அத்தியாயத்தில் சொல்கிறார், அதச்சத்வம் அகங்காரம் நஸ்ரோஷசி வினங்ஷசிங்கிறார் கிருஷ்ணா. அர்ஜுனன், நான் சொல்கிறேன், நஸ்ரோஷசி, நான் சொல்கிறது கேட்கலினா வினங்ஷசி, லைஃப் போயிடுங்கிறார் கிருஷ்ணா. ஸோ இது ரிசல்யூஷன், இந்த உறுதிமொழி வெரி சிம்பிள். உங்கள்ட்ட பகவத்கீதை இல்லைன்னா ஜஸ்ட் இன்றைக்கே வாங்குங்க. ஏற்கனவே வச்சுருக்கணுங்க, டெய்லி நல்லா சீரியஸாக படிக்கணும், சீரியஸாக சேண்ட் பண்ணணும், சீரியஸாக கடைப்பிடிக்கணும். உண்மையில் ஒருத்தர் பகவத்கீதை கடைப்பிடிச்சாங்கனாலே போதும், அவங்களே தே கேன் see the சேஞ்சஸ், அவங்களே எல்லாமே பார்க்கலாம், நோ டவுட் அபவுட் இட். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பகவத்கீதா பேசுனதுக்கப்புறம் தான் யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. யார் ஜெயிச்சாங்க உங்களுக்கு தெரியும். அர்ஜுனர் ஜெயிக்கிறார். அஃப்கோர்ஸ் அந்த சண்டை போடும்போது நிறையா சேலஞ்சஸ் வருது, இல்லைன்னு கிடையாது. பட் ஈவன் தான் ஜெயிக்கிறார் அவர். அர்ஜுனா ஜெயிச்சார். ஏன்னா அவர் எடுத்த உறுதிமொழி அப்படி இருக்குது, கரிஷ்யே வச்சனம் தவா, கிருஷ்ணா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன்னா. ஸோ நாமளும் அந்த டெசிஷன் எடுக்கணும். ஸோ பெரிய ரிக்வெஸ்ட், தயவுசெய்து எல்லோரும் பகவத்கீதை படிங்க, இந்த ஹரே கிருஷ்ணாவும் சொல்லுங்கள். பல பேர் பகவத்கீதை கிளாஸ் ஈரோட்டிலலாம் எடுத்துகிட்ருக்காங்க, பல பேர் எடுக்கிறாங்க. ஸோ தயவுசெய்து கேளுங்க எல்லாருமே. இதுதான் பெஸ்ட் ரெசல்யூஷன். இதை தவிர இன்னொரு பெஸ்ட் ரெசல்யூஷன்லாம் கிடையாது. நான் வெயிட்டு குறைக்கிறேன், ஏதோ சம்திங், ஓகே இவ்வளோ வெயிட்டு குறைக்கணும், இவ்வளோ மணி சம்பாதிக்கணும், இதெல்லாம் ரெசல்யூஷனே கிடையாது. ஓகே, இட்ஸ் நாட் ரெசல்யூஷன். சும்மா நிறைய பேர் எடுத்துக்குவாங்க. நத்திங் ராங், அஃப்கோர்ஸ் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டண்ட், ஹெல்த்து முக்கியம்தான், இல்லைன்னு கிடையாது. ஹெல்த்து காட்டிலும் இது ஒன்றும் ஈவன் மோர் இம்பார்ட்டண்ட். இந்த பகவத்கீதாங்கிறது ஈவன் மோர் இம்பார்ட்டண்ட். ரியல் வெல்த் இது, இந்த ரியல் வெல்த் பகவத்கீதா, இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்த்ரா. ஸோ எங்களோட பெரிய ரிக்வெஸ்ட், எல்லோரும் அந்த ஹரிநாமா சொல்லுங்கள், பகவத்கீதை படிங்க. த பர்ஃபெக்ட் ஸ்டார்ட். இனிந்து டெய்லி படிச்சுக்கிட்டே இருங்க. கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதையில், சாந்தி கிடைக்கும்னு ஸ்லோக்கா இருக்குது. உண்மையிலே இந்த சாஸ்திரம் யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்மையிலே சாந்தி கிடைக்கும். அது ஒன்லி, அது தட்ஸ் ஒன்லி வே, ஒன் ஆஃப் த வே கிடையாது, ஒன்லி வே. ஓகே, சாந்தி கிடைக்கிறது இது ஒன்று தான் வழி, பல வழியெல்லாம் கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ எங்களோட பெரிய ரிக்வெஸ்ட். அண்ட் ரத்த யாத்திராவும் வருது, எல்லோரும் அதில் டேக் பார்ட், கலந்துக்குங்க எல்லோரும். இன்னும் பிக்கர் ஒன் கிடைக்கும், நோ டவுட் அபவுட் இட். ஸோ அது பற்றின விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இப்போ. ஸோ எனக்கும் டைம் அப், எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க, முடிக்கணும். ஃபியூ மினிட்ஸ் இருக்குது, எதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஓம் தத் சத். ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? அதான் ஒரு நிமிஷம் கேட்டுட்ருக்கான். எதுவுமே சரியா பண்ண முடியாது, ஆனால் நாம ஜபம் பண்ணணும்னு சொன்னீங்க. பட் இப்போ நாம ஜபமும் நம்ம அபராதங்களோட தான் புரிஞ்சுக்கணும், அதுவும் நம்ம சரியாக பண்ணுறது இல்லை. எஸ், நீங்கள் சொன்னது கரெக்ட். பட் சொல்லாமல் இருக்கிறதுக்கு அஃபென்ஸோடு சொல்கிறது ஃபார் பெட்டர்.
சொல்லாமே இருக்கு அஃபென்ஸோட சொல்லட்டுமே. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிறது பாயிண்ட், அதுவும் பர்ஃபெக்டாக சொல்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பட் ஈவன் தென் அட்லீஸ்ட் சேண்ட் வித் அஃபென்ஸ் அட்லீஸ்ட். நீங்கள் சொன்னதோட மீனிங் என்னன்னு கூட சொல்லுங்கள். எது இந்த கலியுகத்தில் நம்ம எதுவுமே ஒழுங்காக பண்ண முடியாது, நாம ஜெபம் பண்ணணும்னா வாட் இஸ் தட் ஆக்சுவல் மீனிங்? வாட் ஆக்சுவல்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உதாரணத்துக்கு நம்ம குக்கிங் பண்ணணுன்னு வைங்க. உங்களுக்கு தெரியும், பகவத்கீதையில் படிச்சிருப்பீங்க, சத்வா ரஜா தமா. சத்வாவில் தான் இருக்குன்னு சொல்கிறோம். சத்வுகுணா குக்கிங்னா நீங்கள் வந்து பாட்டு தான் யூஸ் பண்ணணும், விறகு தான் வைக்கணும், வரட்டி வைக்கணும், அதுதான் சத்வா. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சத்வா கிடையாது. நான் யூஸ் பண்ணுற எல்பிஜி சத்வா கிடையாது. அப்போ அது சத்வா கிடையாது. இம்பாசிபிள். எதுவுமே பண்ண முடியாது. ஈவன் குக்கிங் ஆகட்டும், எதுவுமே. ஈவன் நம்ம வீடு எடுத்துக்குவோம், வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் வச்சுருக்குன்னா அது சத்வா கிடையாது. இன்றைக்கி எல்லாமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அப்போ அது வீடு சத்வா கிடையாது. சத்வா வீடுன்னா பாத்ரூம் பின்னாடி இருக்கணும். ஸோ எதுவுமே பர்ஃபெக்டாக பண்ண முடியாது கலியுகத்தில், எக்ஸப்ட் சாண்டிங். எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் கலிர் தோஷே நிதே ராஜன் சொல்கிறார். எல்லாமே தோஷமாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற உணவும் தோஷம்தான். ஸோ எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ சாண்டிங் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். எஸ், நைஸ் கொஷன். எனவே நீங்கள் இது சொன்னீங்க. இந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் சஞ்சய் வந்து அர்ஜுனன் கிருஷ்ணர் எங்கே இருக்காங்களோ அங்கே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இந்த போருடைய முடிவு எப்படி இருக்குன்னு முன்னாடியே யுதிஷ்டிரனுக்கு உணர்த்துறதாக நம்ம அதை எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக அர்ஜுனாக்கு தெரியும். இன்ஃபேக்ட் பிரபுபாத் எழுதுகிறார், சஞ்சயன் வந்து திருத்தராஷ்டிரன் சொல்லிட்டாரு உங்கள் பசங்கள்லாம் செத்துருவாங்கன்னு. ஸ்லோகத்திலே சொல்லிட்டார், எல்லோரும் செத்துருவாங்க, அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. சஞ்சயன் முடிவே சொல்லிட்டார். எஸ், இந்த லாஸ்ட் ஸ்லோக்காலே முடிவு வந்துடுச்சு, அர்ஜுனர் ஜெயிக்க போகிறாரு. அவர் வியாசருடைய சீடராக இருக்கிறதுனால அந்த ஞானம் அவருக்கு முன்னையே. எஸ், சஞ்சயனுக்கு தெரியும். சஞ்சயன் வந்து யூனிவர்சல் ஃபார்ம் பார்க்குறாரு. அந்த யூனிவர்சல் ஃபார்மில் யார் ஜெயிக்கிறாங்க எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஃப்யூச்சரும் தெரியுது, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ திருத்தராஷ்டிரனுக்கு ஏன் புரியல அப்படிங்கும் பொழுது, நாம் எல்லாம் திருத்தராஷ்டிரன் இருக்கனால நமக்கும் புரிய மாட்டேங்குது. இட்ஸ் நாட் தட். பல தடவை பகவத்கீதை படித்தா நான் ஒன்றும் சரணாதி பண்ணல. இப்போ நானும் திருத்தராஷ்டிரனாக தான் இருக்கேன், புரிய மாட்டேங்குது ஒன்றும். இது பர்ஃபெக்ட். நான் ஏன் இன்னும் சரண்டர் ஆக மாட்டேங்கிறேன்னா, திருத்தராஷ்டிரம் மாதிரி நானும் அப்படி தான் இருக்கேன். என்னோட முயற்சியில் ஏதாவது நடந்துருமா? ஸோ நம்ம எல்லோரும் அப்படி தான் இருக்கோம். கிருஷ்ணர் பகவானை விட்டு என்னோட முயற்சியில் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா? நடக்காது. நடக்கவே நடக்காது. ஸோ திருத்தராஷ்டிரன் வந்து கேட்டுட்டோம், ஓகே லெட் இட் ஹேப்பன். சண்டை நடக்கணும், ஜெயிப்பாங்களா? ஸோ பட் சஞ்சயன் சொல்லிட்டார், நோ வே. ஆமாம், ஏன் நல்ல கேள்வி நீ கேட்டது. பகவத்கீதை படிக்கிறதுக்கு பயப்படுறாங்க, அது வீட்டில் வச்சுக்க பயப்படுறாங்க. அந்த மாதிரி இருந்தால் சண்டை வரும் அப்படிலாம் சொல்லி மக்களோட. பட் பகவத்கீதாலே வந்து கடைசி ஸ்லோகாவே இப்படி கொடுத்துருக்காங்க. ஆமாம், மேபி அவங்க பயப்படுறாங்கன்னா சரியான ஆள்கிட்ட போய் ஒன்றும் கேட்கல. உங்களுக்கு தெரியும், ஏவம் பரம்பரா பிராப்தம் ஸ்லோகா இருக்குது. ஸோ பகவத்கீதாவும் சரியான நபர்கிட்ட போய் கேட்கணும். அவங்க தப்பான நபர்கிட்ட போய் கேட்குறாங்க. இன்னொன்று கலியுக எப்படின்னா, நெகட்டிவ் திங்ஸ் டக்குன்னு நம்பிடுவாங்க, பாசிட்டிவ் நம்ப மாட்டாங்க. இது கலியுகத்தோடு இது. நெகட்டிவாக ஒன்று சொன்னால் நம்புவாங்க. பகவத்கீதா வீட்டில் வச்சுக்காதீங்கன்னு உடனே கேட்பாங்க. டிவி வச்சுக்காதீங்கன்னு சொல்லுங்கள், நோவே. டிவி வச்சுக்காதுன்னு கேட்க மாட்டாங்க. ஸோ அதான் இந்த கலிர் தோஷே. எல்லாமே தோஷமாக தான் இருக்கும். கலியுகா எல்லாமே தோஷமாக இருக்கும். நல்லது நம்ப மாட்டாங்க, கெட்டது டக்குன்னு நம்புகிறாங்க. ஸோ கிருஷ்ணர் ஏவம் பரம்பரா, சரியான குருட்ட போய் கேட்கணும். ஸோ ஈவன் இன்றைக்கி மார்னிங் சைத்தன்ய சரிதாமிரத்தை படிச்சுட்டு இருந்தேன். அதில் பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதுகிறார். எல்லாரும் சாண்ட் பண்ண மாட்டாங்க,
அதுதான் பகுநாம் ஜென்மனாம். ஸோ உண்மை எல்லாரும் நம்ப மாட்டான். அதுக்கும் ஒரு சுக்ருதி, டிவோட்டி சுக்ருதி, டிவோட்டிஸ் மெர்சி வேணும். இல்லை நம்மளால் எடுக்க முடியாது. கிருஷ்ணர் சொல்கிறால ஏஷான் துவந்த கதாம் பாபம். எல்லாரும் சாண்டிங் பண்ண முடியாது. டிவோட்டிஸ் மெர்சி, கிருஷ்ணாஸ் மெர்சின்றா தான். ஏன் நல்ல கொஷன். வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஆ ஆ ஆ ம் ஆ நீங்கள் சொல்கிறபடி சில பேர் வச்சுருக்காங்க. டைரெக்டாக சொல்லலாம் இதில் டீட்டெயில்ஸ் ஜாஸ்தி இருக்குது, அதில் கம்மி இருக்குன்னு சொல்லலாம். மேபி அவங்க ஈகோ டச் பண்ணாமல் சொல்லணும். அவங்க ஈகோ டச் பண்ணக்கூடாது. அது மிஸ்டேக்குன்னு சொல்லாமல் அதில் டீட்டெயில்ஸ் இவ்வளோ கிடையாது, இதில் டீட்டெயில்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லலாம். ஈகோ டச் பண்ணால் வாங்க மாட்டாங்க. அது உண்மை கூடாது. இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சு எதுலேயுமே இல்லை. இதில் டீட்டெயில்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ வாங்கி படிங்க. உடனே ஒரு ஸ்லோக்கா எடுத்து காட்டலாம். நீங்களே ஒரு சில ஸ்லோகாஸ் இருக்குது, இது படிங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அதில் இருக்கான்னு சொல்லலாம். சார் ரீசெண்டாக நான் ஒரு இடத்துல பகவத்கீதை கிளாஸ் எடுத்துருக்கும்போது அவர் சொன்னார், இது ரொம்ப நல்லா இருக்க டீட்டெயில்ஸ்னார். நான் ஒன்றுமே சொல்ல, அவராக படித்து சொல்கிறேன், இதில் டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது, மற்றதில் இப்படி இல்லை அப்படிங்கிறார். ஸோ நம்ம எடுத்து காட்டி ஆகணும். அப்போ தட்ஸ் அ பெஸ்ட் வே. ஸோ வேறு ஏதாவது क्वेश्चंस இருக்குங்களா? ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, शिल प्रभुपाद की जय, गो प्रेमानंदे। ओम तत्सत। हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பகவத்கீதையுடைய மைய கருத்து என்ன? அதான் சொல்லலாம். உறுதிமொழி எடுக்கணும்.